தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு பெரிய அதிரடியை கிளப்பி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். தேர்தல் முடிவுகள் அவர்களுடைய கட்சிக்கு சாதகமாக இல்லை, அவரே தோற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 207 இடங்களை பிஜேபி கைப்பற்றி இருக்கிறது. மேற்கு வங்க தேர்தலில் 80 இடங்கள் தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. நியாயப்படி பார்த்தா அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு இந்நேரம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் நான் பதவி விலக மாட்டேன், இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அது பெற்றது வெற்றியே அல்ல, சதிதான் அங்கு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு அரசமைப்பு சட்ட ரீதியாக சில விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த தேர்தலில் எதுவுமே ஒழுங்காக நடக்கலை, கவுண்டிங் பண்ற இடத்துல ரிசல்ட் வாக்கு எண்ணிக்கை இடத்துக்கு கூட நான் என்னை அனுமதிக்கலை, என்னை எல்லாரும் அடிச்சு அங்கேருந்து வெளியேற்றிட்டாங்க, சிஆர்பிஎஃப் வீரர்கள்லாம் குண்டர்கள் மாதிரி செயல்படுறாங்க, தேர்தல் ஆணையம் வில்லன் மாதிரி செயல்படுது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இது என்னோட இடம் இங்கே வெற்றியே கிடையாது, பாஜகவுக்கு இது வெற்றியே கிடையாது, நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம், நான் ஆட்சியை அப்படியே தொடரதான் போகிறேன், நான் பதவி விலக மாட்டேன்னு ஒரு பெரிய அதிரடி. அதாவது இந்தியாவில் இதை தான் முதல் முறையாக ஒரு முதல்வர் செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது செய்ய முடியுமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதை எப்படி போகும், இது முதல்ல ஜனநாயகப்படி இது சரிதானா, இல்லை அவங்களுடைய போராட்டத்தில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் இதை சுற்றி எழுந்து இருக்கிறது. இப்போ என்ன செய்ய முடியும், எப்படி மக்கள் கொடுத்த வாக்கின்படி ஒரு அரசு அமைவது அப்படிங்கிறது இப்ப எப்படி சாத்தியமாக போகிறது அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. இது ஒரு அரசியல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 தடவையாக, அதாவது 3-5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, இது ஒரு அழகா தலைவருக்கு அப்படின்ற கேள்வியும் சேர்த்தே முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. அரங்கில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு நூருல்லா அவர்கள். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நூருல்லா சார்ட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு, ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுவும் நிஜமாவே 15 எல்லா அவங்களும் வெற்றி தோல்வியை மம்தா பானர்ஜி அவர்களும் சந்திச்சிருப்பாங்க. அவங்க ரயில்வே அமைச்சராக கூட பணியாற்றி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. இது ஒன்றும் புதுசு இல்லை, தேர்தல் அவருக்கு புதிய விஷயமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்வதில் என்ன மாதிரியான சிக்கல் அவருக்கு இருக்கிறதா பார்க்குறீங்க? இந்த மாதிரி இந்தியாவில் இது முன்னாடி நடந்திருக்கா, நான் பதவி விலக மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் தினமலர் ஆசிரியர் முனைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இளமுனைவருக்கான பட்டத்துக்கு நான் வரலாற்றில் ஆய்வு செய்தேன். அப்படி ஆய்வு செய்த சமயத்தில் ஒரு கோல்டன் ரூல் பேசப்பட்டது. என்னென்னா, ஒரே 2 வார்த்தை கொண்ட கோல்டன் ரூல். நான் அதை அழுத்தமாக ஆழமாக வாங்கி ஆய்வு செஞ்சதுனால செய்திகள் வரும்போதெல்லாம் இந்த கோல்டன் ரூலையும் அந்த செய்தியும் பொருத்தி பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன். எனக்கு நிறைய வியப்பான விஷயங்கள் என்னென்னா, வரலாற்றியல் நிபுணர்கள் சொன்ன அந்த கோல்டன் ரூல் இவ்வளோ பிரமாதமாக பொருந்தி வருதுன்னு நான் வியந்திருக்கேன். அதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன். என்னென்னா, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளுக்கு போங்க, அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மம்தாவை என்ன சொல்லுவீங்கன்னா, இந்தியாவின் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா முதல்ல இது என்னுடைய தோல்வியே இல்லை அப்படின்னு கலாட்டம் பண்ணி அவரை பலுகட்டமாக வெளியே தூக்கி எறிஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு. அதே மாதிரி இப்போ இந்த அம்மா பண்ணியிருக்காங்க. அதனால இந்தியாவின் ட்ரம்ப்னு இந்த அம்மாவை நம்ம வர்ணிக்கலாம். சரி, இது ஒரு விஷயம். 2வது, இந்த அம்மா ஒரு களத்தில் இறங்குனதை பற்றி எனக்கு சொன்னீங்க. இந்த அம்மாவை பற்றிய பழைய விஷயங்கள் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லிடணும். இவங்க அந்த அம்மாவனுடைய பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய விஷயங்கள் உருவாகும். என்னென்னா, சித்தார்த்த சங்கர்ன்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், அரசியல் காங்கிரஸ்காரர் தான், ஒரு பாரிஸ்டர் பட்டமெல்லாம் வாங்கினவர். அவருடைய ஆலோசனையின்படி தான் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு பழைய காலத்து ஆள். அவருடைய சிஷ்ய கோடி இந்த அம்மா ஆச்சுங்களா. அப்போ சித்தார்த்த சங்கருக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் பிரணாப் முகர்ஜி. இந்த பிரணாப் முகர்ஜிக்கும் சித்தார்த்த சங்கருக்கு ஆகாதுங்கிறதுனால சித்தார்த்த சங்கரை குஷிப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பிரணாப் முகர்ஜியை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அது வந்து அவங்களுடைய மாநிலத்து அரசியல். அது சித்தார்த்த சங்கர் இறந்த பிறகு அகில இந்திய அரசியலில் அமைச்சர் பொறுப்பின் மூலம் உயர்ந்த இடத்துக்கு வந்துடுறாரு பிரணாப் முகர்ஜி. அவர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு முறையும் மம்தா பானர்ஜியை ஒன்று அந்த அம்மாவை நிற்க விடாமல் பண்ணுவார். ஆனால் அந்த அம்மா மேலிடத்தில் போய் பேசி நின்றுடுவாங்க. ஆனால் அவனுடைய சார்பாளர்கள் யாருக்குமே சீட்டு கொடுக்காம அவர் தடுத்துக்கிட்டே வந்தார். இன்ஃபேக்ட் காங்கிரஸினுடைய வீராங்கனை இருந்த லேடி அது. அது வந்து காங்கிரஸில் இருக்கும். நான் வந்து இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கான செய்திக்காக ஒரு 7 ஆண்டுகள் நான் டெல்லியில் இருக்கும்போது இந்த அம்மாவோட நிறைய முறை பழகியிருக்கேன். அப்போ லோக்சபாலெலாம் அந்த அம்மா எழுந்து நின்றாவே அமைச்சர்களே பயப்படுவாங்க. சேம் ஸ்டேட் கோல் கூட போடுவோம் அந்த அம்மா. அந்த மாதிரி டைப் அது. அவங்க வந்து இந்த இளைஞர் காங்கிரஸ்லாம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே அவ்வளோ வீராங்கனையாக இருப்பாங்க. இந்த பிரணாப் முகர்ஜியினுடைய ஆதிக்கம் காரணமாக இந்த அம்மா விசுறுபடு கூடமாக தடுத்துக்கிட்டே வந்தார். அப்புறம் தான் இனிமேலும் இந்த கட்சியில் இருந்தோம்னா இந்த ஆள் நம்மளை முற்றிலும் ஒழிச்சிருவாருன்னு சொல்லி வெளியே வர பார்த்தாங்க. நியாயமாக பார்த்தா டெல்லி ஹைகமாண்ட் வந்து மம்தா பானர்ஜியினுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டு கட்சியில் வச்சுட்டு இருந்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் இன்னும் தழைச்சிருந்துருக்கும். ஆனால் காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் தப்பான முடிவுகள் எடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் செல்வாக்கு இழந்துக்கிட்டே வருவாங்க. அப்படி வந்து மம்தா பானர்ஜியை வெளியேற்றப்படுவதற்கான சூழல் காரணமாக இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் தன்னுடைய செல்வாக்கு இழந்துருச்சு. அதாவது இந்த அம்மா வந்து களப்போர் வீரர். ஆனால் மம்தா இவர் பிரணாப் அப்படி கிடையாது. அவர் ஏசி ரூம் பாலிட்டிஷியன். கையில் ஒரு சிகரெட்டு பைப் மாதிரி வச்சுக்கிட்டு அதை குடிச்சிக்கிட்டே பேசுவாரே தவிர ஃபீல்டுக்கு இறங்கவே மாட்டார். ஆனால் இந்த அம்மா களத்தில் இறங்கி போராடு ஒரு சாதாரண ஒரு ஸ்லிப்பர் செப்பல் போட்டுட்டு குடிசையாக போய் அவங்களோட உட்காந்து பேசுவோம், பழகும், அவங்களோடய படுத்துக்கும். அந்த மாதிரி ஏன்னா குடும்பம் ஒன்றும் கிடையாது இல்லையா, அதனால் உலகமே என் வீடுங்கிற மாதிரி சுத்தாது. அப்படி இருந்தது. ஸோ வாழ்நாள் பூரா அந்த அம்மா போராட்டங்களை தான் சந்திச்சுட்டே வந்தது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குதோ அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சாங்க எதிர்கட்சிகளாக. அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே கூட யாரோடையும் ஒன்றுபடாமல் சண்டை போட்டுக்கிட்டே. அதுக்கு என்ன ரீசன்னா, ஆட்சி கொடுக்கின்ற மமதை இருக்கு பாருங்க, அது எதை விட்டாலும் பேச வைக்கும். மம்தா பானர்ஜி மமதை. ஆமாம். இப்போ இந்த அம்மா அது கீழே இறங்கிட்டாங்களா, இறங்குற உடனே பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய நிலைப்பாட்டை ஆதரித்து சோனியா பேசுகிறாங்க, ராகுல் பேசுறாங்க, பேசிருக்காங்களே சார், அதான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மா யாதவ் வரைக்கும் எல்லாரும் என்கிட்ட பேசுனாங்க. அந்த அம்மா ஏன் சொல்றாங்கன்னா, அவங்களெல்லாம் தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு இருந்த லேடி இப்போ அவங்க பேசுறதையே ஒரு பெருமையாக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா, அந்த தோல்வி கொடுத்த பாடம் இப்பவே அந்த மகு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தோல்வியை அப்போ அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாத ஒரு நிலைக்கு அவங்க போயிருக்காங்கன்றது. அவங்க தோல்வி வந்துருச்சு, ஆனால் தோல்வியை வெளிப்படையாக ஒப்புத்துக்க கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ அவங்க நியாயமாக வந்து இவங்க சொல்கிற காரணங்களுக்காக இவங்க தேர்தல் வழக்கு தொடுக்கலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம், தடை வாங்கலாம், செயல்படலாம். ஆனால் இந்த அம்மா நீதிமன்றத்துக்கு போனால் நிச்சயமாக இந்த அம்மாவுக்கு சாதகம் எதுவுமே வராது. 5 வருஷம் ஆயிடும். அதுக்கு என்ன காரணங்கள் இல்லை, தடை கொடுக்கலாம் இல்லையா, தடை கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத இங்கே வெளிப்படையாக விவாதிக்க வேண்டியதில் ஒரு ரகசியம் அது. அதனால் இந்த அம்மா நமக்கு வெற்றி கிடைக்காது, நம்முடைய கேள்வியில் நியாயம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த அம்மா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, தேர்தலின் மூலமாக இழந்து விட்ட தன்னுடைய செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கான எதிர்கட்சி தேர்தல் பணிகளை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. இது அரசியல், இது முழுக்க அரசியல் தானே தவிர இதுல நியாயங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அது நம்ம எதிர்கட்சி ஆயிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதிர்கட்சிங்கிற உணர்வு வந்துருச்சு பாருங்க, உடனே அரசியல் பண்ண ஆமா. இது வந்து இது அரசியல் ரீதியாக சரியா இல்லையாங்கிறதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாது. பார்த்தேன் இந்த அம்மாவை நோகடிக்கிறாங்க, இந்த அம்மா சாகடிக்கிறாங்க, அந்த அம்மா பக்கம் நியாயம் இருக்கும் போல் இருக்கு, இல்லைன்னா பேசுவாங்களா. அறிவற்ற மனிதர்கள் அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த நினைவுகளெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த அம்மா தன்னுடைய எதிர்கட்சி அரசியல் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் புரிஞ்சுக்க முடியுது. வாசுதேவன் சார், அதாவது அவங்களுடைய போராட்டத்திலையும் ஒரு நியாயம் இருக்கும். அதாவது பதவி விலக மாட்டேன்னு சொல்றது வேணா தவறாக இருக்கலாம், ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 தொகுதிகளில் இந்த எஸ்ஐஆர் வந்து நீக்கப்பட்டவர்களுடைய நம்பரையும் அந்த மார்ஜினையும் பார்த்தாக்கா வந்து நல்லாவே வித்தியாசம் வந்து தெரியுது. மார்ஜின் வந்து அவங்கெல்லாம் உள்ள இருந்திருந்தால் கண்டிப்பாக இது ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஒரு 50 இடங்கள்ல நல்லாவே பார்க்க முடியுது அப்படிங்கிறோம். இன்னும் ஒரு 27 லட்சம் பேருக்கு வந்து இந்த 888 ஆணையத்துக்கிட்டேயே இன்னும் விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து பேரை நீக்கினது தவறுன்னு சொல்லி 27 லட்சம் பேருக்கு இன்னும் அந்த விஷயம் வந்து தீர்க்கப்படாமலே இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ அவங்க பேசுறதுலையும் ஒரு நியாயம் இருக்கிறது. இது வந்து
யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தானே எடுத்துக்க வேண்டியிருக்கு. தேங்க்யூ. நூருல்லா சார் ரொம்ப அது பழைய சமாச்சாரங்கள் சொன்னாரு. அவருக்கு இன்னும் 2 சமாச்சாரங்கள் நினைவூட்ட விரும்புகிறேன். அதுக்கப்புறமா உங்களுடைய ஆன்சருக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் வரேன். மம்தா பானர்ஜி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட அரசியல்வாதின்னு அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட். அதிரடி அரசியல் பிராண்ட் தான் அவரோடது, அரசியல் பிராண்டு. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு 22 வயசு இருக்கும்போது 76வது வருஷம் எமர்ஜென்சியை ஆதரிச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மகிழா காங்கிரஸ்ல இருந்தாரப்போ ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய இடத்துக்கு போய் பட்னால போய் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய கார் மேல நர்த்தனம் ஆடினார் 22 வயசு பெண்மணி. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த அதிரடி அரசியல் உணர்வுங்கிறது அன்னைக்கே இருந்தது. அதே மாதிரி 1998 ஒரு முறை என்னாச்சு, சோம்நாத் சாட்டர்ஜி தான் இருந்தார். கரெக்டா அந்த வருஷம் ஞாபகம் இல்லை. சோம்நாத் சாட்டர்ஜி இவரா இருந்தாரு, சபாநாயகரா இருந்தார். அவர் ஒரு பெங்காலி தான், கம்யூனிஸ்ட். அப்போ ஜோதி பாசுடைய ஆட்சி தான் அங்க இருந்தது, மேற்கு வங்காளத்துல கம்யூனிஸ்ட் ஆட்சி. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்க. இந்த மாதிரி வங்கதேச அகதிகள்லாம் உள்ள வந்திருக்கிறாங்க, அவங்க மூலமா தான் இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதுக்கு ஒரு அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்க. அது நீ கரெக்ட் ஃபார்மேட்ல நீ கொடுக்கலன்னு சொல்லிட்டு அது நிராகரிக்கப்படுது. உடனே எங்க அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய லோக்சபா உறுப்பினர் பதவிக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்து அந்த ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் மேல வீசிடுறாங்க. அதாவது தூக்கி போடுறாங்க சபாநாயகர் மேல, இந்த எடுத்துக்கோ அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அந்த பதவியினுடைய மாண்பு தெரியாத ஒரு தலைவர், அரசியல் தலைவர். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் ரொம்ப நாளாவே அதான் இருக்கு. எஸ்ஐஆர் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த அம்மா விலை வளர்ந்து போயிட்டாங்க. எஸ்ஐஆர் ஆரம்பிச்சதுனால என்ன ஆகும், இறந்தவர்கள் எல்லாம் நீக்கப்படுவார்கள், ஊரை விட்டு வெளியே போனவங்க எல்லாம் இப்போ கர்நாடகா, ஏன்னா அங்க இருக்கிற அந்த அந்த இஸ்லாமியர்கள் கையில இந்துக்கள் படுற அந்த அவஸ்தையினால மேற்கு வங்காளத்திலிருந்து இந்துக்கள் பெருவாரியாக கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்துக்கு இடம் மாறிட்டாங்க, குடிபெயர்ந்துட்டாங்க. அவங்களுடைய வாக்குகள்லாம் இப்ப அங்க கிடையாது. அதனால அவங்களெல்லாம் அந்த வாக்குகள்லாம் இருந்ததுன்னு சொன்னா நம்ம அதை போட்டிருக்கலாமே, நம்ம ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்சதுலேருந்தே அங்க ப்ராப்ளம் தான். 41 அதிகாரிகள் செத்து போயிட்டாங்க, நீங்க எதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு போக சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி எடுத்து தேர்தல் ஆணையத்தினுடைய டியூட்டி அது. தேர்தல் ஆணையமும் சொல்லிட்டாங்க, இது எங்க டியூட்டி, ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் திஸ் அப்படின்ட்டு அவங்க நீதிமன்றத்துக்கு சொன்னாங்க. நீதிமன்றம் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிருச்சு, நாங்க தலையிட முடியாதுன்ட்டு. அதுக்கப்புறமும் கூட ஃபார்ம் 6 ஃபார்ம் 8ல இன்னும் மந்த கதியில வேலை நடக்கும் போது கிட்டத்தட்ட 20-27 லட்சம் பேருக்கு இன்னும் என்ட்ரி ஆக முடியல. அதாவது இப்போ வாக்காளர் பட்டியல பேர் சேர்க்க முடியல. அந்த மாதிரி சமயத்துல தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது, உயர் நீதிமன்றத்துக்கிட்ட சொல்லி நீதித்துறை அதிகாரிகளை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல நிறுத்துங்க, பிஎல்ஓவா நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. பிஎல்ஓவா நிறுத்தின போது கூட பல இடங்கள்ல, எஸ்பெஷலி மால்டால உங்களுக்கு தெரியும், அந்த பிஎல்ஓவை எப்படி அவங்க கெரோ பண்ணாங்க. அதாவது தேர்தல் அதிகாரிகளாக செயல்பட்டு கொண்டிருந்த நீதித்துறை ஊழியர்களை, ஆபீசர்களை எப்படி இவங்க கெரோ பண்ணாங்க. தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு 12 மணி நேரம் கெரோ பண்ணி வச்சிருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நீதித்துறை தலையை விட்ட பிறகுதான் அந்த கும்பலை அடிச்சு விரட்டினாங்க போலீஸ். அப்ப கூட சிஆர்பிஎஃப் வரல, அதுக்கப்புறமா தான் சிஆர்பிஎஃப் உள்ள வந்தது. 2,40,000 சிஆர்பிஎஃப் வீரர்கள் மட்டுமல்ல, சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், பிஆர்ஓ எல்லாருமே அங்க போட்டாங்க. கடைசியில அஜய்பால் சர்மா அப்படிங்கிறத கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இந்த வயலன்ஸ்னால, இந்த மாதிரி இந்த அளவுக்கு வன்முறை பண்றாங்க அப்படிங்கிறதுனால அந்த 27 லட்சம் பேர் இன்னைக்கு கூட டிஸ்பியூட்டட் இதில் தான் இருக்கு, நிலைமையில தான் இருக்கு. அந்த 27 லட்சம் பேர் எல்லாருமே திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க நம்புறாங்கல்ல, அவங்க தேர்தலுக்கே வரல, அவங்க வாக்களிக்கவே இல்ல, கண்ணு முன்னாடி தெரியுது ஒரு 27 லட்சம் பேர் வாக்களிக்க முடியலன்னு. ஒருவேளை அவர்களுக்கு வாக்களிந்தால் இன்னைக்கு ரிசல்ட்டே புரட்டி போட்டிருக்கும் இல்லையா சார்? ஒரு 8% தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது, 7 to 8%. நீங்க தவறா சொல்றீங்க. நடந்தது எப்படி அப்படின்னா, இவ்வளவு நாளா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடியவர்களை அடையாளம் பண்ணிக்குவாங்க.
இதுதானே 2021 நடந்தது. இதுதானே வந்து ஜோதி பாசுவனுடைய பீரியட்ல நடந்தது, புத்ததேவ் பட்டாச்சாரிய பீரியட்லயும் நடந்தது. அவங்க என்ன எக்கோசிஸ்டம் வச்சிருந்தாங்களோ அதே எக்கோசிஸ்டத்தை இந்த அம்மாவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுவும் கிடையாது. அதாவது திரிணாமுல் குண்டர்கள் அவங்க வீட்டை விட்டு வெளியேறாம பாத்துக்குவாங்க, வாக்குச்சாவடி வரைக்கும் வராம பாத்துக்குவாங்க. வாக்குச்சாவடிக்கு ஒருவேளை வந்துட்டாங்கன்னு சொன்னா வாக்குச்சாவடியில குண்டு போட்டுடுவாங்க, பெட்ரோல் குண்டு சும்மா சாதாரண நாட்டு குண்டை போட்டு கலவரப்படுத்தி விட்டுருவாங்க. அப்போ இங்க கலவரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும், இந்த பெண்கள்லாம் உள்ள வருவாங்க, இஸ்லாமிய பெண்கள், இந்து பெண்கள், அதாவது திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த பெண்கள்லாம் உள்ள வரும்போது யாருக்கு எல்லாரும் மை வச்சுட்டு அந்த பக்கம் போயிடணும். ஆனா அந்த வாக்கு பெட்டி கிட்ட ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான், அவன் டிஎம்சி ஏஜென்டா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், எல்லாம் அந்த அவங்களுடைய வாக்குகள்லாம் இவன் டோக்குன்னு ஒத்திக்கிட்டு இருப்பான், அந்த பட்டனை அமுக்கிக்கிட்டு இருப்பான். இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் நடக்க முடியல. இந்த ட்ரிப்பு வாக்காளர் பட்டியல் சுத்தம் செய்யப்பட்டு விட்டது. அதுதான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 240 250 தொகுதிகள்ல இவங்க வந்து தோக்குறதுக்கு காரணம். இதேதான் பவானிபூர்லயும் நடந்துகிட்டு இருந்தது. அதாவது இதெல்லாம் நம்ம இன்னும் பண்ண முடியுங்கிற அந்த தைரியம் இருக்கு இல்லையா, பழைய எக்கோசிஸ்டத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு, அதுலதான் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் மிக மிக சிறப்பாக வேலை பண்ணிருக்கு. ரெண்டாவது இந்த பாதுகாப்பு படையினர் என்ன பண்ணிட்டாங்க, வீடு வீடா போயிட்டு அவங்க சொல்றாங்க அந்த அந்த திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க நம்மளெல்லாம் அடிச்சிருவாங்க நாங்க வரல அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நீங்க வாங்க. ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு வீட்டா போய் கூட்டிட்டு போய் ஓட்ட போட வச்சு திருப்பி கொண்டு போய் வீடு வரைக்கும் விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் எங்கேயுமே நடக்காத ஒரு சமாச்சாரம். ஆனா அவங்க 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 இத வந்து என்னுடைய வாக்குகள் களவாடப்பட்டு விட்டதுங்கிறாங்க. என்னுடைய வாக்குகள் களவாடப்பட்டு விட்டது, குண்டர்களாக இருக்காங்க, சிஆர்பிஎஃப் குண்டர்களா இருக்காங்க, வில்லனா இருக்குது தேர்தல் ஆணையம். அங்க போய் நின்னு பேசினா தேர்தல் அதிகாரி வந்து ஒரு மரியாதையாவே பேசல, ரொம்ப வந்து வேற மாதிரியான டோன்ல பேசுறாரு அவரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. செக்யூரிட்டி ரூம்ல வந்து பிரச்சனை இருக்கு, யாரோ வர்றாங்க போறாங்கன்னு சொல்லி அப்போ ஒரு பிரச்சனையாச்சு. கவுண்டிங்குள்ள என்ன சொல்றாங்க, வாக்கு எண்ணிக்கை இடத்துக்கு என்னால உள்ளே போக முடியல, என்ன அடிச்சு வெளில துரத்துறாங்க. இந்த மாதிரியான ஒரு அராஜகமான தேர்தலை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல அதாவது வாக்கு எண்ணிக்கை ரூம்ல அவங்க போற எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அவங்க என்ன காரணத்துக்காக போறாங்க அப்படிங்கறத இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்கணும். ரெண்டாவது மோசடி செய்து விட்டார்கள், திருடி விட்டார்கள், அதான் ஓட் சோர் அப்படின்னு தானே ராகுல் காந்தி கூட சொன்னாரு. அந்த ஓட் சோர் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் ஆகல. யாரோடாவது ஓட்டு போட முடியல. இப்ப தமிழ்நாட்டுல கூட வந்து பி சுஷிலாவோட பாடகி, பின்னணி பாடகி பி சுஷிலாவுடைய வாக்கை யாரோ போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரும் போட்டிருப்பாங்க, கண்டிப்பா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது 1 2 நடந்திருக்குமே தவிர பெருவாரியாக ஒண்ணுமே நடக்கல. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மோசடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், தோத்துட்டோம் சரி, உடனே கோர்ட்டுக்கு போகணும். ஏன்னா எல்லாமே கோர்ட்டினுடைய இதுதான் நடக்குது. பாதுகாப்பு படையினர் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் குண்டாகிரி பண்ணினாங்கன்னு சொன்னா அவங்கள விட பெரிய குண்டாதானே அவன் வந்து போலீஸ்காரனா இருக்க முடியும். அப்போ நீங்க குண்டாகிரி எப்படி அடக்க முடியும்? நீங்க ரொம்ப சாதுவா இருந்து அடக்க முடியுமா? அடக்க முடியாதுல்ல. ஏன்னா 2021 எலெக்ஷன்ல மேடம் நான் கிளியரா சொல்லிடுறேன் உங்களுக்கு, 3 விதமான வன்முறை. ஒண்ணு, எலெக்ஷன் கேம்பெயின் சமயத்துல பயங்கரமான வன்முறை இருக்கும், 21 பேர் செத்து போயிட்டான். எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு, அந்த லாஸ்ட் டைம் வந்து 7 ஃபேஸ் எலெக்ஷன் நடந்துச்சு. ஏன் 7 ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கணும்? ஏன்னா நீங்க பண்ற வன்முறை காரணமாக. அந்த 7 ஃபேஸ் எலெக்ஷன்ல 20 பேர் செத்து போயிட்டான். அதுக்கப்புறமா முடிவுகள்லாம் வெளியான பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு 77 இடங்கள் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிறத போய் பார்த்து இந்த ட்ரிப் அவங்க என்ன பண்ணிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க அத்தர் சமாச்சாரம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி சின்னம் இருக்கிற அந்த இதுல அத்தர் பூசிட்டுவாங்க. நான் போயிட்டு அதை அமுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. வெளியே நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, இருங்க நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் தரப்புல வேற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் 15 வாக்குச்சாவடியில திரும்பியும் ரீபோலே நடந்துச்சு. ஏன்னா எல்லாமே தாமரை நாங்க விழுகுதுன்ற அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் தேர்தல் ஆணையம் 15ல திரும்பியும் மே 2ஆம் தேதி அன்னைக்கு பண்ணிருக்காங்க. அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரே ஒரு நிமிஷம். ஒரு வாக்குச்சாவடியில எல்லாருமே பாஜக வாக்களிக்க கூடாது நீங்க சட்டம் போட்டிருக்கீங்களாமா? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த டிஎம்கேன்னு வருது எனக்கு.
இந்த டிஎம்சி குண்டர்களுக்கு பயந்துகிட்டு அவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஓட்டு போடுறாங்க. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? எனக்கு வந்து தேர்தல் ஆணையம் அந்த 15 இதுல ரீபோல் பண்ணது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஃபால்ட்டா அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த மாநிலத்தை அந்த இதுல அந்த தாலுக்கால அவங்க பண்ணினது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாக்குச்சாவடியில எல்லாமே கரெக்டா பாதி இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த மக்கள் யார் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதனால இதெல்லாம் வந்து ஒரு போலி கம்ப்ளைண்ட் தான். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஓகே, தோத்தாச்சா, சரி பரவாயில்ல, இம்மீடியட்லி யூ மூவ் த கோர்ட். உங்களுக்கு தான் தெரியுமே, எல்லாத்துக்குமே தான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா. கோர்ட்டுக்கு போங்க, ஃபைல் பண்ணுங்க, இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் நடந்ததுன்னு சொல்லுங்க. அதைத்தானே தேர்தல் ஆணையம் வந்து ராகுல் காந்தி கிட்ட சொல்லிச்சு. பெங்களூர்ல நின்றுக்கிட்டு அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, வாக்கு திருட்டு நடந்திருக்கு, எங்க கொலம்பியன் லேடி ஒரு மாடலுடைய முகம் தான் அங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னார்ல. ஒரே இடத்துல வந்து 170 பேர் இருக்காங்க, ஒரே அட்ரஸ் தாங்கிற மாதிரிலாம் சொன்னார்ல. அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க வாங்க கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட்ல போய் கேட்க வேண்டியது தானே. நம்மளையே இப்ப கோர்ட்டையே யாரும் நம்பல. இங்க பாருங்க, கோர்ட்டை நம்ப மறுக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தை நம்ப மறுக்கிறாங்க. இப்ப அப்ப எங்க போவாங்க? மக்கள் மன்றத்துல தான் இப்ப அவங்க பிரச்சனையை வைக்க முடியும். இப்ப அதை தானே அவங்க செய்யறாங்க. மக்கள் என்ன விரும்புறாங்க? ஆனா இங்க சதி மூலமா இன்னொரு ஆட்சி வருது அப்படிங்கிறது தான் அவங்க குற்றச்சாட்டு. மக்கள் மன்றத்துக்கு போனாங்க. மக்கள் அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. நீங்க கிளம்புங்கம்மா அப்படின்னு தமிழ்நாட்டுல எப்படி கிளம்புங்கப்பான்னு 2 திராவிட கட்சிகளுக்கு சொல்லிட்டாங்களோ அதே மாதிரி அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால மக்கள் மன்றம்ல என்ன தீர்ப்பு வந்ததோ அதை ஏற்றுக்கொண்டு விலக வேண்டும். அதுதான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது you have to step aside for smooth transfer of power. நான் அந்த இடத்துக்கு வரேன். நூருல்லா சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு வரேன். நூருல்லா சார் வந்து நீங்க ட்ரம்ப்போட கம்பேர் பண்ணீங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பார்த்தா அங்க ஒரு மினி கலவரமே நடந்துதான் போச்சு. ஸோ இப்போவும் அந்த மாதிரியான ஒரு கலவர சூழலை உருவாக்குவதற்கு இப்போ ஒரு ட்ரை பண்ணுறாங்களா? ஏன்னா இப்போ அவங்க கொடுக்கறது என்ன? அவங்க தொண்டர்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன? நான் அதை விலக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா, இப்போ அவருக்கு போகணும் அப்படின்னு இப்போ அவங்க மேலே ஏதாவது யாராவது நகருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாவே அவங்க ஒரு கிளர்ந்து எழுவதற்கான ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு இடத்துக்கு போய் இவங்க பதவி ஏற்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து அங்கே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலையை அங்கே உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்குமா? இனிமேல் மம்தா எங்கே இருந்தாலும் அவங்களுடைய நிலவரம் என்பது கலவரம். அதுதான் இனிமேல் அவங்களுடைய வரம். அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க எதிர்கட்சியாக இருந்தாக்கா இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது ஆதி காலத்திலேருந்தே அவங்களுக்கு வழக்கமாகி விட்ட ஒரு விஷயந்தான். அதனால் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஜனநாயகம் ஜனித்தெடுத்த அதிசய குழந்தை தான் விஜய். அவர் வந்து இப்போ ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாரு. ஸ்டாலின் அழகாக என்ன பண்ணார்? ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு. நான் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டாரு. தன்னை தோற்கடித்தாலும் அந்த தொகுதியில் போய் மக்கள்கிட்ட எல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு வந்துட்டாரு. இந்த நாகரீக ஜனநாயக அணுகுமுறையை மம்தாவும் கடைபிடித்திருக்க வேண்டும். அவங்க கடைபிடிக்காம போனதன் மூலம் நான் ஆட்சியில் இருந்தால் ஜனநாயகம் பேசுவேன், ஆட்சியை விட்டு வெளியே வந்துட்டாக்க நான் ஜனநாயகத்தை மீறி எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துற மாதிரி. இது வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இனிமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி மக்கள் முடிவுக்கு எதிராக யார் வேணா நிக்கலான்ற ஒரு விஷயத்தை வரும். இந்த அம்மாவே இப்போ தகராறு பண்றதுக்கு அடி எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு. இன்னும் எலெக்ஷன் நமக்கு காத்திருக்கு. வருஷம் நம்ம எலெக்ஷன் வாசுதேவன் அவர்கள் வாததேவன் மாதிரி பிரமாதமா இப்ப சொன்னாரு. ஏன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் முழு புரட்சி இயக்கம் கொண்டு வந்தாரு. அந்த சமயத்தில் அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் கூட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த அம்மா அந்த டான்ஸ் ஆட சொன்னாங்களே, அப்போ பரவாயில்ல, அது ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் எல்லா பேப்பர்லையும் பரபரப்பாக வந்த காலகட்டம் அது. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதிர்கட்சி நிலையை எடுக்கும் போதெல்லாம் மம்தா புது புது போராட்டங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் அந்த கலாச்சாரம், அந்த வன்முறை கலாச்சாரம் தமிழ்நாட்டு பக்கமோ இல்லை வேறு மாநிலமோ அதிகமாக வரலை. இனிமேல் வந்துருமோங்கிற பயம் ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்போ இல்லை, தனக்கு வாக்களிக்கலை அப்படின்ற ஒரு கோபம், அதனால மக்கள் ஒரு பயத்திலேயே அங்கே இருக்கணும், சட்ட ஒழுங்கு இல்லாத நிலைமையிலேயே மக்கள் ஒரு அச்சத்திலேயே மக்களை வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு. இந்த அம்மா மக்களை
அச்சத்தில் வைத்து விட்டு மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது, அதுக்கு காரணம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இல்லை, இப்போ May 7th இந்த ஆட்சி காலம் முடிய போகுது, வேற புதிய அமைச்சரவை பதவி ஏற்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க இதை சொல்லிட்டு இவங்களால இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ இதை வெறும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அரசமைப்பு சட்டத்தின் கீழே எங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு, அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டை கலக்கிட்டு மேற்கு வங்கத்துக்கு போன நம்ம கவர்னர் ரவி தாங்க இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நான் இவர் பதவி ஏற்க வச்சிருவேன், ஆட்டோமேட்டிக்கா அது காலாவதி ஆயிடும் அப்படின்றாரு. அவர் கையில் இருக்கிற யோசனை என்னன்னா, ஒன்று அவரு நேரடியாக டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அவர் இப்போ கவர்னருக்கு எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டால் இவங்க சர்டிஃபிகேட் ஜெயிச்சுட்டாங்க, சர்டிஃபிகேட் கொண்டாந்து அவங்க கொடுத்தாங்க. இவங்க தோத்துட்டேன்னு சொல்லலை, ஜெயிச்சுட்டேன்னு சொல்லலை, என்னை பார்த்து நான் ரோட்ல தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர கவர்னர்கிட்ட ஒன்று பேசலை. கவர்னர்கிட்ட என்ன பேசப்படுதோ அதுதான் அதிகாரபூர்வமானது. நீங்க வீதியில் உட்கார்ந்து வீதியில் கத்துறது எல்லாத்தையுமே அது அதிகாரபூர்வமானது அல்ல. அதனால இவர் என்ன பண்ணுவாரு, ஜெயிச்சவங்க கொண்டாந்து என்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, தோத்தவங்க நான் தோக்கலைங்கிறாங்க. அப்போ அவங்க ஜெயிச்சதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கல. அட்லீஸ்ட் அவங்க வீதியில் போடுற கோஷத்துக்கு ஒரு 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 சட்ட ரீதியான வடிவமாக்கி அந்த மனுவை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருந்தாலாவது நான் பரிசீலனை பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் வீதியில் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களுடைய ஆட்சி காலம் முடியறதுனால இவர்களை டிஸ்மிஸ் பண்ணலான்னு கவர்னர் ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணலாம். அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, நான் நேரடியாகவே இவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருவேன், ஆட்டோமேட்டிக்காக அது காலை ஆகிடும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு. இல்லை, அப்போ அவங்க ஒரே இடத்துல எல்லாரும் வர்றதுக்கான சூழல் ஒரு ஏன்னா இப்போ அவங்க எம்எல்ஏ கூட கிடையாது. இப்போ இந்த மொமெண்ட் மம்தா பானர்ஜி அவர்கள் எம்எல்ஏ கிடையாது. அப்போ அவங்க இல்லை நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இப்போ அங்கே உள்ள வந்தால் அந்த சுச்சுவேஷன் வருவாங்க, தடுக்கப்படுவாங்க, பாதிக்கப்பட்டதாக கதறுவாங்க, செய்திகளில் இடம்பெறுவாங்க, மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க, இழந்த தன்னுடைய செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் ஏராளமாக நான் வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. சார், வாசுதேவன் சார், இப்போ நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி நமக்கான இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ரெஃப்யூஸ் பண்ணால் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சார்? என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். மம்தா பானர்ஜி செய்யறது இட் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டெப். அதாவது அரசியல் நிர்ணய சட்ட நடவடிக்கை கிடையாது. இது ஒரு உணர்ச்சி பூர்வமான நடவடிக்கை. அதாவது கேடருடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அதுல கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு பெருமைப்படுவதற்கான ஒரு நடவடிக்கை தானே தவிர இது ஒண்ணுமே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் இஸ் வெரி கிளியர். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு தோற்கடிக்கப்பட்ட முதல்வர் நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா there is no explicit provision in the constitution to deal with this situation. ஆனா ரெண்டு செக்ஷன் நம்ம பார்க்கணும், 164 172 ரெண்டையும் பார்க்கணும். 164 என்ன சொல்றது, அந்த டாக்ட்ரைன் ஆஃப் பிளஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆளுநருடைய அனுமதியில் ஆளுநருடைய பிளஷர்ல நான் சீஃப் மினிஸ்டரா இருப்பேன். எப்போ நீங்க சீஃப் மினிஸ்டரா இருப்பீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய ஏகோபித்த பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய ஆதரவு நம்பிக்கை இருக்கும் பொழுது இது யாரும் டிசைட் பண்ண முடியும்? சட்டசபை நடக்கும் போது, சட்டசபைக்கு இன்னும் காலம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை யாரு டிசைட் பண்ணுவாங்க? கவர்னர் டிசைட் பண்ணுவாரு. உங்களை உடனே நம்பிக்கை தீர்மானம் கேட்பாங்க, இப்போ விஜய்க்கு கேட்க போற மாதிரி. ரைட்டு, சட்டசபை முடிஞ்சு போறது, நாளையோட முடிஞ்சு போயிடுது. ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்தாச்சு, கவர்னர் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, RN ரவி. நாளையோட முடிஞ்சு போயிடுறது. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரிதிங் வில் பிகம் இன்ஃப்ரக்சுவஸ் ஆஃப்டர் 5 o'clock டுமாரோ. நாளைக்கு 5 மணியோட நீங்க எம்எல்ஏ கிடையாது, பழைய எம்எல்ஏ கிடையாது. 5 மணியோட யாருமே முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் கிடையாது, முடிஞ்சு போச்சு அதோட. சோ இது ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ். அது நேற்றுக்கு நான் அர்ணாப் கோஸ்வாமியோட சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் கூட கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அப்படிங்கிறாரு. கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் வெரி கிளியர், ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரே ஒரு வேலை தான், என்ன தெரியுமா, கவர்னர் அவங்களை கூப்பிட்டு சொல்லணும். அவங்க போகல அப்படின்னு சொன்னா she will be automatically be debarred. அவ்வளவுதான், வேற இது ஒண்ணுமே கிடையாது மேடம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப கிளியரா சொல்றது. அதே மாதிரி 172 ஆர்டிகல் என்ன சொல்றது அப்படின்னா 5 வருஷம் தான் உங்களுக்கு டைம். அதனால தான் அந்த கால வரையறை வச்சிருக்கிறாங்க நாளை வரைக்கும்.
நாளையோட அந்த வேலை முடிஞ்சு போயிடும். இவ்வளவுதான் பண்ணலாமே. நீங்க இவர்கிட்ட பேசும்போது, நூருல்லா சார்கிட்ட பேசும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, இது என்ன வேற ஏதானும் இது மாதிரி புது மாதிரி ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இது ஒரு புது ட்ரெண்டை எப்படி டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ராகுல் காந்தி அபுதாபியில போய் யார் கூட பேசினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதாவது வெளிநாடு எப்போ இவர் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் உள்நாட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வெடிக்குது அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். ராகுல் காந்தி இம்மிடியட்லி மம்தா பானர்ஜிக்கு சப்போர்ட் பண்றாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் சப்போர்ட் பண்றாங்க. மம்தா பானர்ஜி செய்யறது என்ன தெரியுமா? அரசியல் நிர்ணய சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. அரசியல் நிர்ணய சட்டத்தை காலில் கீழே போட்டு காலால மிதிக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய சட்ட மரபுகளை மிதிக்கிறாங்க, மாண்பை மிதிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிடணும், நாளைக்கு கண்டிப்பா அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களே வந்து அவங்களுடைய பதவி காலாவதி ஆயிடும், வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ இன்கேஸ் இன்னைக்கு அவங்க டிசைட் பண்றதா இருந்தா, கவர்னர் கேன் ஸ்டில் டிஸ்மிஸ் ஹர். இன்னைக்கு கூட கவர்னர் கேன் டிஸ்மிஸ் ஹர். அப்போ என்ன ஆகும், அவங்களுடைய மாண்பு போகுமா போகாதா? அதனால கவர்னர் அந்த வேலையை பண்ண மாட்டாரு. அவங்கள வந்து ஒரு மாதிரி மரியாதையா அவங்க வீட்டுக்கு போற மாதிரியான முயற்சியை தான் அவர் எடுப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன். மம்தா பானர்ஜி என்ன பண்ணணும்? ஓகே, ஐ அக்செப்ட் த பீப்புள்ஸ் வெர்டிக்ட். இப்ப மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரியே மற்ற எவ்வளவோ முதல்வர்கள் தோற்கடிக்கப்பட்ட முதல்வர் பினராயி விஜயன் அதான் செய்ய போறாரு. அந்த மாதிரி செஞ்சு அமைதியா வீட்டுக்கு போய் நாங்க வந்து நல்ல எதிர்கட்சியாக செயல்படுவோம், வங்கதேச மக்களின் நலனை பேணுவதற்காக எல்லாவற்றையும் செய்வோம், உங்களுடைய குரலாக நாங்கள் ஒலிப்போம் அப்படின்னு சொல்லி கௌரவமா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மாண்பு கண்ணியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்னா 1977 இன்னைக்கு வரைக்கும் மம்தா பானர்ஜியுடைய கேரக்டர்ல, அவங்களுடைய குணாதிசயங்கள்ல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது அப்படிங்கறதான் உண்மை. தேங்க்யூ. இல்ல, ஆனாலும் 3 தடவை மக்கள் அவரை அங்கீகரிச்சு அவரை வந்து முதல்வர் ஆக்கியிருக்காங்க இல்ல. நீங்க என்னதான் அச்சம் இருந்தாலும் அவருக்கான ஆதரவும் இருக்குன்னு தானே பார்க்க முடியும். ஓகே, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மம்தா பானர்ஜி எந்த வங்க அகதிகளை எதிர்த்து, வங்க அகதிகளை வந்து இவங்க தேர்தலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு சிபிஎம் மேல குற்றச்சாட்டு வச்சு இதுல இருந்து வெளியில வந்தாங்களோ, அதாவது தனி கட்சி ஆரம்பிச்சாங்களோ, 1998 தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிச்ச காரணமே அதுதான். ஓகே, அதுக்கப்புறமா வந்து 2011 வரைக்கும் தொடர்ந்ததுன்னு வச்சுங்க, அவங்களுடைய ஆட்சி தொடர்ந்தது. இன்னைக்கு அவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எக்கோசிஸ்டம் கம்யூனிஸ்ட் கட்சி 34 வருஷத்துல, நான் சித்தார்த் சங்கர் ரே பத்தி குத்தம் சொல்ல மாட்டேன். சித்தார்த் சங்கர் ரே ரொம்ப பிரமாதமா அந்த நக்சல்வாதம் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா ஒடுக்கிட்டு தான் வந்தாரு. ஆனா 1971 அந்த பங்களாதேஷ் போர் வந்த போது 1 கோடி ஜனங்கள் நம்ம ஊருக்குள்ள வந்தாங்க. அதுல 70 லட்சம் பேர் வெளில போயிட்டாங்க. 30 லட்சம் பேர் இன்னைக்கு மல்டிப்ளை ஆயிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இன் அடிஷன் டு தட் இப்போ அண்டர் த கிரவுண்ட் டன்னல் வழியாலாம் நிறைய பேர் வர்றது போறது, போட்டு மூலமா வர்றது போறது. ஏன்னா அங்க வந்து பத்மா நதி வந்து எப்படி போறது அப்படின்னா கால்வாய் மாதிரி போய்கிட்டு இருக்கும், நம்ம கொள்ளிடம் கால்வாய் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அதனால நதியை தாண்டினு சொன்னா இந்தியாக்குள்ள வந்துடலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு இந்த அம்மா இதே எக்கோசிஸ்டத்தை தான் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இது தப்பு இல்லையா? இப்போ இப்போ இவங்க மம்தா பானர்ஜி இந்த எக்கோசிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டா, கட்மணி கட்மணி சொன்னா மாநில அரசனுடைய திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் எல்லாத்தையும் அடிமட்டத்திலேருந்து கட்சியில அடிமட்டத்திலேருந்து மேல் வரைக்கும் கட் பண்ணி போய்கிட்டு இருக்கும். அதாவது 1% அங்க போகணும். இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆரம்பிச்சது. 2வது தோலாபாஜி. எப்படிமா தோலாபாஜின்னு சொன்னா, நீ ஏதாவது வேலை பண்ற, உங்க வீட்டுக்கு முன்னால செங்கல் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ வீடு கட்டுறேன்னு அர்த்தம். எனக்கு கொடு, எனக்கு வந்து டோல் கொடு அப்படின்னு அர்த்தம். டோல் சுங்கம் எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். 3வது என்னது, பாரா தாதா அப்படிம்பாங்க. பாரா தாதான்னு சொன்னா என்ன, நான் வந்து பெரிய தாதா, எனக்கு கீழே வட்டம், மாவட்டம், சிறுவட்டம் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு செட்டப். அதாவது குண்டர்களுடைய செட்டப். இதுதான் வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 49 வருஷமா நடந்து வர ஒரு எக்கோசிஸ்டம். இந்த எக்கோசிஸ்டத்தை யாராலையுமே பீட் பண்ண முடியாது, தகர்க்க முடியாது மேடம். நாளைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த சிஸ்டத்தை தகர்க்க முடியுமாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து மத்திய அரசு என்ன, மத்திய பாஜக என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா, சுவேந்து அதிகாரி ரொம்ப சாப்பிட்டு, சுவேந்து அதிகாரியே வந்து திரிணாமுல்ல இருந்தா இங்க வந்திருக்கிறாரு, ரொம்ப டஃப் மைண்ட் இருக்கிற மாதிரி ரேகா குப்தா மாதிரி யாரையாச்சும் அவங்க போடணும்,
குறிப்பா இவ்வளவு நாள் அவரை முன்னிறுத்திட்டு இன்னைக்கு வேற எடுக்கிறாங்கன்னா அதுவும் கூட ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதெல்லாம் பேக் ஃபயர், அதெல்லாம் பேக் ஃபயர் ஆகவே ஆகாது. சரபானந்த் சோனோவால் தான் தொடர்ந்தாரு. 1996ல ஹிமந்தா பிஸ்வா சர்மா ராகுல் காந்தி கூட சண்டையை போட்டுட்டு வந்த போது சரபானந்த் சோனோவால் தான் தொடர்ந்தாரு. அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு காரணமே ஹேமந்த் சர்மா தான், விஸ்வ சர்மா தான். 5 வருஷம் சரபானந்த் சோனோவால் ஆட்சி முடிஞ்ச பிறகு இவருக்கு இது கொடுக்கப்பட்டது. அதை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அவருக்கு மத்திய அமைச்சரா கேபினெட் மினிஸ்ட்ரியில கொடுத்துட்டாங்க. இப்ப சர்பானந்த சோனோவால் வந்து கேபினெட் மினிஸ்ட்ரியில இருக்காரு, அதனால இந்த காம்ப்ரமைஸ்க்கு அவர் ஒத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப நிதிஷ்குமாரையும் வந்து நீங்க எதையாவது ஒரு இடத்துல உள்ள அகாமடேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால அவர் பீகார் இடத்தை விட்டு கொடுத்திருப்பாங்க. இப்ப சுவேந்து அதிகாரிக்கும் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குமா? ஆமாமா, சுவேந்து அதிகாரி அதுலயே தொடர்வாரு. அவருக்கு வந்து ஒரு பிரீமியமா 2-3 இலாக்கா கொடுத்து உட்காந்து வச்சிருவாங்க. ஒரு 5 வருஷம் நீங்க இருங்க, அதுக்கப்புறமா கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சுகந்தா மஜும்தார் வந்து பழைய பாஜக தலைவர், மாநில தலைவர், இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்கிறாரு, எம்பியா இருக்கிறாரு. அவரை மோஸ்ட்லி போடுவாங்க. அது இல்லைன்னு சொன்னா அக்னிமித்ரா பால் அப்படின்னு சொல்லிட்டு அசன்சால் தெற்க வடக்க ஞாபகம் தெற்குன்னு நினைக்கிறேன். அசன்சால் எங்க இருக்கு? அஸ்ஸாம் பக்கத்துல இருக்கு, வடக்குல இருக்கு. தெற்குல என்ன வரல. என்ன பொறுத்த வரைக்கும் தெற்கு இந்த பிரசிடென்சி ஏரியான்னு இருக்கு பாருங்க, கல்கட்டா, ஹவுரா, ஹுக்ளி, மால்டா, இந்த 24 பர்கானாஸ், வடக்கு தெற்கு, இதெல்லாமே நாடியா, இந்த இடம் எல்லாமே திரிணாமுல் காங்கிரசினுடைய கோட்டையாக இருந்தது. அங்கதான் இவங்க உடைச்சாங்க. அங்க உடைச்சு வெளியில வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? அதாவது கடந்த எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் பார்த்தா அப்படியே ரிசல்ட் உல்டாவா இருக்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் அவங்களுக்கு வந்து இது எஸ்ஐஆர் காரணமாக இருக்க முடியும், தேர்தல் ஆணையம் காரணமாக இருக்க முடியும்னு சந்தேகம் வருது. அப்படி எப்படி சார் உல்டாவாகும்? போன தடவை 215 77, இந்த வாட்டி 207 80. இது வந்து அப்படியே கொண்டு வந்திருக்க மாதிரி. உங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கு, நீங்க கோர்ட்ல போயிட்டு வாதாடலாம், அவ்வளவுதான். ரைட். நூறுல்ல சார், கடைசியாக பார்க்கணும்னா இப்போ மம்தா அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. பார்த்தாக்கா வந்து நம்ம நாடாளுமன்றத்திலையும் இந்த எதிர்க்கட்சிகளோட கூட்டணியை வந்து இன்னும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ எல்லாரும் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, ஆனால் இன்னும் நம்ம அந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணி இதை வந்து முழுவதுமாக நம்ம எதிர்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் என்கிட்ட பேசினாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த இண்டி கூட்டணி இருக்கா இல்லையான்னு நம்மலாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ இனிமேல் மம்தா அதை லீட் பண்ணுற இடத்துக்கு தன்னை கொண்டு போய் அங்கே வச்சுப்பாங்களா? அப்படி ஒரு எஃபெக்ட் வந்தா, ஏன்னா எல்லாரும் இப்ப சமீபத்துல வந்து மணிசங்கர் ஐயர்லாம் என்ன சொன்னாரு, ஸ்டாலின் தான்ப்பா இனிமேல் லீட் பண்றதுக்கான சரியான ஆள்பா இண்டி கூட்டணியா அப்படின்னு வந்து சொன்னார். ஆனா இப்ப இவங்க இங்க தோத்துட்டதுனால திடீர்னு அந்த பக்கம் திரும்பி இருக்க மாதிரி ஒரு வடநாடு ஏற்றுக்காது. அப்ப இப்ப இவங்க போய் அந்த இடத்துல ஃபிட் ஆயிப்பாங்களா? இப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஏன்னா இங்கேயும் காங்கிரஸ் வந்து இப்போ தாவேகா பக்கம் போயிடுச்சு. அப்ப இந்த அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இண்டி கூட்டணிக்குள்ள என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு? இல்ல, அந்த அம்மாவே தன்னுடைய முதல் பேட்டியிலேயே பட்டவர்த்தனமா சொல்லிட்டாங்க. எந்த சோனியாவையும் ராகுவையும் அந்த அம்மா தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இருந்தாங்களோ, அவங்களுடைய 2 பேச்சை சர்வ மரியாதையோடு வெளிப்படுத்துறதன் மூலமாக அவங்க வந்து நூல் விட்டுட்டாங்க. நான் வர்றேன், என்னை விட்டுறாதீங்க. இதுக்கு முன்னால் நீ தான் என்ன பண்ணுறது, நான் ஒன்றை தூக்கிறேன்ட்டு பண்ண நிலைமை மாறி என்னை விட்டுறாதீங்கப்பா, என்னை உள்ளே எடுத்துக்கோங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு போராட்ட குணமுள்ள பெண்மணி, இந்த அம்மாவுக்கு கையில் பொறுப்பை படைச்சோம்னா அது களத்தில் இறங்கி போராடும். இந்த தலைமை தாங்கி இந்த பிஜேபியினுடைய செல்வாக்கின் கோட்டைக்குள்ளே நுழையிறதுக்கான சரியான திறமையும் அந்த ஆற்றல் உள்ள பொண்ணு இதுதான் சொல்லி எல்லாருக்கிட்ட ஒப்படைப்பாங்க. அது எனக்கு ஒப்படைச்சிருங்கன்ற மறைமுகமான விண்ணப்பத்தின் அடையாளம் தான் இதெல்லாம். சரி, அதனால் இனிமேல் இந்த அம்மா இனிமேல் இது நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் நீண்ட நாள் இருக்க விட மாட்டாங்க. கேஸு அந்த மேலே இருக்குது, நிறையா இருக்குது. சாரதா கேஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் உள்ளே போட்டு ரொம்ப நாள் உள்ளே வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அம்மா இனிமேல் மாநில அரசில் இருக்கிற முழு நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தேசிய அரசியல் பக்கம் வந்து அதனுடைய நோக்கம் தான், நான் மாநில அரசியலில் இனிமேல் 5 வருஷத்தில் குப்பை கொட்டது கஷ்டம், ஆனால் தேசிய அரசியலில் போய் அதில் கிடைக்கிற செல்வாக்கு எடுத்துக்கிட்டு மாநிலத்துக்கு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்மாவுக்கு வந்துட்டதனுடைய அடையாளம் தான். தன்னுடைய முதல் பேட்டிலேயே இண்டி என்ற அமைப்புக்குள்ளே நுழையிறதுக்கான தனது அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுக்கப்படுது. வாசுதேவன் சார், கடைசியா இந்த மாதிரியான ஒரு போராட்ட குணம் உள்ளவர்கள் எதிர்கட்சியாக உட்காரும் போது வைக்கக்கூடிய சவால்களை வந்து அங்க அமரக்கூடிய பிஜேபி ஆட்சி வந்து சரியா சமாளிக்குமா? எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க?
இல்ல இதுல நீங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நேயர்களுக்கும் புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சியில இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் யாரு தெரியுமா? பழைய காங்கிரஸ்காரர்கள், பழைய சிபிஎம் காரர்கள் தான். அதாவது மம்தா பானர்ஜி பிராண்ட் பாலிடிக்ஸ் என்னங்கிறது இவங்களுக்கு தெரியும். மம்தா பானர்ஜி பிராண்ட் பாலிடிக்ஸ கரெக்டா செக்மேட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி, திறமை உள்ளவர்கள் தான் இவங்கெல்லாம். அதனால இப்ப பாருங்க, அக்னிமித்ரா பால் எல்லாம் இன்னொரு போராட்டக்காரி தான். லாக்கெட் சாட்டர்ஜி எங்கிட்ட ஒரு 10-12 பேர் லிஸ்ட் இருக்குது, எல்லாம் சொல்ல முடியும், ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு, அவ்வளவுதான். ஆனா இவங்களும் அதுக்கு ஈக்குவலா பண்ணக்கூடியவங்க தான். பவானிபூர்ல இருந்து 5 கிலோமீட்டருக்கு முன்னால இவரு நரேந்திர மோடியுடைய ப்ரோக்ராம் நடக்குது பிரதமரோடு. பவானிபூர் அந்த பக்கமா போகும்போது, ஐ திங்க் படாபஜார் நினைக்கிறேன், அந்த பக்கம் பகுபஜாரோ படாபஜார் கரெக்டா ஞாபகம் இல்லை, அந்த பக்கம் போகும்போது யாரோ போஸ்டர் விட்டுருக்குறாங்க மோடி கோபேக்னுட்டு. இவங்க போயிட்டு அதை கீழ்ச்சி போடுறாங்க, பெரிய சண்டை ஆயிடுது. அதாவது நீ எவ்வளவு அடிதடி பண்ணுவியோ அதை விட டபுள் அடிதடி நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பாஜக கீழே இறங்கி இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இல்ல. அப்ப மக்கள் எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? ஆக மக்கள் எப்படி பீஸ்ஃபுல்லா வாழ முடியும்? இல்ல கண்டிப்பா. அதாவது அதாவது ஒரு ஒரு தீய சக்தி இருக்குன்னு சொன்னா அந்த தீய சக்தியை விட மிகப்பெரிய தீய சக்தியாக மாறின பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதை அடங்கின பிறகு இவங்க அடங்கி போயிடுவாங்க. சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? ஆட்சியோட கையில இருக்கு. இந்த தோலாபாஜி சொன்னேன், பாரா தாதா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு பகுதிக்கும் ஒரு தாதா, இதெல்லாமே வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கலி சமூகத்துல அமைதி திரும்பும் அப்படின்னு நான் பாக்குறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய அரசு இந்த எக்கோ சிஸ்டத்தை டேமேஜ் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இருவருக்குமே மிக்க நன்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது.